சிறந்தவர் யார் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹதீஸ், ஹைருன்னாஸ் மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு. மனிதர்களில் சிறந்தவர் யார்னா, யார் அவருடைய வயது நீண்டு அவருடைய செயல் நல்லதாக மாறுகிறதோ அவர்தான் உங்களில் சிறந்தவர், மனிதர்களில் சிறந்தவர் அப்படின்னு இருக்கக்கூடிய நபிமொழியை பத்தி தான் பார்க்கணும். பொதுவாகவே ஒரு கூற்று இருக்கு, மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, சின்ன வயசுலயே ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னா அவர் மேன்மை மிக்கவர், நல்லவர், கண்டிப்பா அவருக்கு சொர்க்கம் இருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு விஷயம். ரொம்ப வயசாக வயசாக அவருடைய தீமை அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அதனால அவர் கெட்டவராக மாறிடுவார். ஸோ அதே மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா உண்மையா இங்க அதிகமாக வாழ்றதோ கம்மியாக வாழ்றதோ இங்க விஷயம் கிடையாது. நீங்க எவ்வளவு வாழ்ந்தாலுமே உங்களுடைய செயல் ஹசுன அமலுஹு, உங்களுடைய செயல் அழகாக இருக்கா இல்லையாங்கிற விஷயம் தான் இங்க இம்பார்ட்டன்ட். சரி, அப்புறம் ஏன் ரசூல்லா அவருடைய அதிகமாக வாழ்ந்து நல்ல செயல் செய்யக்கூடியவர் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா அதிகமாக வாழும் போது அவர் விட்டு விட்டு நல்ல செயலில் ஈடுபட மாட்டார். அவருடைய ஒவ்வொரு நிமிடங்களையும், அவருடைய ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு செகண்டையும் அல்லாஹ்விற்காகவே கழிப்பார். அல்லாஹுக்கு பிடிச்ச விஷயம் செய்யறோமா செய்யாம இருக்கிறோமா, ஹலால் ஹராம நம்ம பேணுறோமாங்கிற விஷயத்திலேயே அவர் கழிப்பார். ஸோ இந்த எண்ணத்துல யார் நல்ல அதிகமாக வாழ்றாரோ, அதிகமான அமல்கள், நல்ல அமல்கள் செய்து கொண்டு யார் அதிகமாக வாழ்கிறாரோ, ஸோ அவர் உங்கள சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க விஷயம்